வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான முக்கியமான 50 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் வரை உள்ள முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, தற்போது டிமோர் லெஸ்டே நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் காலர் ஆஃப் த ஆர்டர் யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் திரௌபதி முர்மு. நம்முடைய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அங்கே போயிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த நாட்டுடைய மிக உயரிய விருதான கிராண்ட் காலர் ஆஃப் த ஆர்டர் அப்படிங்கிற விருதை வழங்கியிருக்காங்க. இதே மாதிரி யாரெல்லாம் முக்கியமான விருதுகள் பெற்றாங்க அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபிஜியுடைய உயரிய விருதான கம்பேரியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அப்படிங்கிற விருதையுமே நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு வழங்கியிருந்தாங்க. இந்த ஆண்டு இவங்களுக்கு வழங்கியிருந்தாங்க. போன ஆண்டு நம்முடைய பிரதமர் மோடிக்கு இந்த விருது வழங்கியிருந்தாங்க. அடுத்தது, இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் சென்ட் ஆண்ட்ரியூ த அப்போஸ்டல் அப்படிங்கிற விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது, பிரிட்டனுடைய உயரிய விருதான நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் அப்படிங்கிற விருதை சுனில் பாரதி மிட்டல் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. இவர் பாரதி நிறுவனத்துடைய நிறுவனர். பாரதி நிறுவனத்துக்கு கீழே தான் ஏர்டெல் நிறுவனம் எல்லாமே வருது. அடுத்தது, பூடானுடைய மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் த டிராகன் கிங் அல்லது ஆர்டர் ஆஃப் த ட்ரூக் கேல்போ அப்படிங்கிற விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது, போன ஆண்டு பார்த்தீங்கன்னா சுரினாமுடைய மிக உயரிய விருதான ஹானரி ஆர்டர் ஆஃப் த எல்லோ ஸ்டார் அப்படிங்கிற விருதையுமே நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது, தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குமரி ஆனந்தன். இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்களில் ஒருத்தர். ஓகேவா? இதே மாதிரி 2023 ஆண்டு கி வீரமணிக்கு இந்த விருது வழங்கியிருந்தாங்க. 2022 ஆண்டு நல்லகண்ணு ஐயாவுக்கு இந்த விருது வழங்கியிருந்தாங்க. 2021 ஆண்டு சங்கரையா அவருக்கு இந்த விருது வழங்கியிருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்லேயே தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கியிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தாங்க. தந்தை பெரியார் விருது 2023 யாருக்கு வழங்கியிருந்தாங்க அப்படின்னா சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது, ஒரு எக்ஸாமில் தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னு கேட்டாங்க. இது யாருக்கு வழங்குற விருது அப்படின்னா யாரெல்லாம் சமூக நீதிக்காக பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு வழங்குற விருது. அடுத்தது, டாக்டர் அம்பேத்கர் விருது. இது 2023 ஆண்டிற்கானது. பே சண்முகம் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருந்தாங்க. இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுறவங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்தது, தமிழக அரசின் சிறந்த சமூக சேவைக்கான விருது 2024 இதை பெற்றவங்க மீனா சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க. சிறந்த தொண்டு நிறுவனம் இதற்கான விருது பெற்றது ஐஸ்வர்யம் அப்படிங்கிற தொண்டு நிறுவனம். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமானது, 2024 ஆண்டிற்கான தமிழக அரசின் ஔவையார் விருது. இது யார் பெற்றாங்க அப்படின்னா பாமா ஃபாஸ்டினா சூசேராஜ் இவங்க பெற்றாங்க. ஓகேவா? இவங்களுடைய முழு பேர் இது. நம்ம ஷார்ட்டாக பாமா அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸாமில் பாமா அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். ஓகேவா? இந்த ஔவையார் விருது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா யாரெல்லாம் தங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக சமூக முன்னேற்றத்திற்காக உழைக்கிறாங்களோ அந்த பெண்களுக்கு வழங்குவாங்க. ஓகேவா? அடுத்தது, கல்பனா சாவ்லா விருது 2024 இது சபீனா அப்படிங்கிற நீலகிரியை சேர்ந்த ஒரு நர்ஸுக்கு வழங்கியிருக்காங்க, ஒரு செவிலியருக்கு வழங்கியிருக்காங்க. இது யாருக்கு வழங்குற விருது அப்படின்னா எந்த பெண்கள் வீர தீர செயல்களில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு வழங்குற விருது தான் கல்பனா சாவ்லா விருது. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுல, அந்த டைமில் இவங்க ரொம்ப தைரியமாக அங்கே போய் முதல் உதவி வசதிகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, டாக்டர் ஆபாஜே அப்துல் கலாம் விருது 2024 இது யாருக்கு வழங்கினாங்க அப்படின்னா வீரமுத்துவேல் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. யார் இவர் அப்படின்னா இவர் தான் சந்திரயான் 3 திட்ட இயக்குனர். இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகே. அடுத்தது, தமிழக அரசின் விருதுகள். இதெல்லாமே பொறுத்துகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க. அதனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே எப்படியாவது ஷார்ட்கட் வச்சு படிச்சுங்க. ஓகேவா? அண்ணா விருது இதை பெற்றவர் பத்தமடை பரமசிவம். திருவள்ளுவர் விருது இதை பெற்றவர் பாலமுருகன் அடிமை சுவாமிகள். காமராஜர் விருது இதை பெற்றவர் பலராமன். பாரதியார் விருது பெற்றவர் பழனி பாரதி. பாரதிதாசன் விருது பெற்றவர் முத்தரசு. திருவிக்கா விருது பெற்றவர் ஜெயசீல ஸ்டீஃபன். கியாபே விஸ்வநாதம் விருது பெற்றவர் கருணாநிதி.
இந்த கருணாநிதி அப்படிங்கிறது நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி கிடையாது, இது வேற ஒருத்தர். ஓகே, அடுத்தது நம்மாழ்வார் விருது 2024. இது அங்கக வேளாண்மையில் சிறந்து விளங்குறவங்களுக்கு வழங்குவாங்க. அப்படின்னா இயற்கை வேளாண்மையில் சிறந்து வழங்குறவங்களுக்கு வந்து இதை வழங்குவாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா முதல் பரிசு பெற்றவர் தஞ்சாவூரை சேர்ந்த சித்தர் அப்படிங்கிறவர். அடுத்தது சிறந்த காவல் நிலையத்திற்கான முதல்வரின் பரிசு. இதில் முதல் பரிசு பெற்றது மதுரை மாநகர காவல் நிலையம். அடுத்தது கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம். இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா யாரெல்லாம் மத நல்லிணக்கத்திற்காக உழைத்திருக்காங்க, அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இவங்களுக்கு இடையில எந்த ஒரு பிரச்சனை வராமல் சுமூகமாக அவங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உழைத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் கோட்டை அமீர் பேரில் இந்த விருது வந்து வழங்குறாங்க. ஓகேவா, இந்த ஆண்டு இதை யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா முகமது ஜூபேர் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் ஆல்ட் நியூஸில் இருக்கிறாரு, அதில் இருந்துட்டு பொய்யான தகவல்கள் பரவாமல் தடுத்தார். ஏன்னா சில ஃபேக் நியூஸ்னாலேயே கலவரங்கள் ஏற்படுதுல்ல, அந்த மாதிரி கலவரம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொய்யான தகவல்கள் பரவாமல் இவர் தடுத்திருந்தார், அதுக்கு தான். அடுத்தது நாராயணசாமி நெல் உற்பத்தி திறன் விருது. இது பார்த்தீங்கன்னா யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா நெல் உற்பத்தியில் ரொம்ப சிறப்பாக பண்ணவங்களுக்கு வழங்குவாங்க. ஓகேவா, இது ஒரு முறை எப்படி தெரியுமா எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, நெல் உற்பத்தி திறன் விருது யாருடைய பேரில் வந்து வழங்கப்படுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது நாராயணசாமி பேரில் தான். ஓகேவா, இந்த ஆண்டு இது யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா பாலமுருகன் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டுலேயுமே கன்ஃபியூஸ் வரக்கூடாது. ஓகே, அடுத்தது முதலமைச்சரின் சிறப்பு விருது. இது மதுரையை சேர்ந்த ஆயி அப்படின்னு அழைக்கப்படுற பூரணம் அம்மா அவர்களுக்கு இதை வழங்கியிருக்காங்க. ஓகே, இது யாருக்கு, அதாவது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதுக்காக இதை கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க மதுரையில் தங்களுக்குன்னு இருந்த நிலத்தை அரசு பள்ளியுடைய மேம்பாட்டிற்காக வழங்கியிருக்காங்க, அதுக்காக தான் இவங்களுக்கு இந்த விருது. அடுத்தது எந்த மாநகராட்சி சிறந்த மாநகராட்சிக்கான தமிழக அரசின் விருது 2024 பெற்றது? இதற்கான ஆன்சர் கோவை. இப்போ பார்த்தீங்கன்னா சிறந்த மாநகராட்சிக்கான விருது பெற்றது கோவை மாநகராட்சி. சிறந்த நகராட்சிக்கான விருது பெற்றது திருவாரூர் நகராட்சி. சிறந்த பேரூராட்சிக்கான விருது பெற்றது கோவை மாவட்டத்தை சேர்ந்த சூலூர் பேரூராட்சி. சிறந்த மண்டலத்திற்கான விருது பெற்றது சென்னை மாநகராட்சியுடைய 14வது மண்டலம். இப்போ உங்களுக்கான கேள்வி, நம்ம இந்தியாவிலேயே முதலாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சி எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா, இந்தியாவிலே முதல் முறையாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சி. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி இதெல்லாமே நகராட்சிகளாக இருந்தது. இப்போ இதற்கு மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தியிருக்காங்க. அடுத்தது இப்போ பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்கிற மொத்த மாநகராட்சிகள் 25. அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு இதெல்லாம் பேரூராட்சிகளாக இருந்தது. இப்போ இதை நகராட்சிகளாக தரம் உயர்த்தியிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த நகராட்சிகள் வந்து 138 இதோட சேர்த்து. ஓகே, அடுத்தது போன முறை நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நம்ம இப்போ பார்க்கலாம். தேசிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். அந்த டைமில் கேட்கும்போது கூட ஐஐடி மெட்ராஸ் தான் முதலிடத்தில் இருந்துச்சு. ஓகேவா, இது என்னன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங். என்ஐஆர்எஃப் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது தான். ஓகேவா, இதில் ஒட்டுமொத்த பிரிவில் முதலிடம் பிடித்தது ஐஐடி மெட்ராஸ் தான். தொடர்ந்து 6வது முறையாக அவங்க தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க. 2ஆம் இடம் பிடித்தது இந்திய அறிவியல் கழகம் பெங்களூரு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு. இதை ஷார்ட்டா ஐஐஎஸ்சி பெங்களூரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஐஐஎஸ்சி அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு அப்படிங்கிறது. ஓகேவா, அதனால் நம்ம எக்ஸாமில் ஐஐஎஸ்சி பெங்களூரு அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். அடுத்தது சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை. இதில் முதலிடம் பிடித்தது ஐஐஎஸ்சி பெங்களூரு தான். அடுத்தது சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை இப்போ புதிதாக இணைத்திருக்காங்க. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் மத்திய அரசு கீழே இருக்கிற பல்கலைக்கழகங்கள் தான். ஆனால் மாநில அரசு கீழே இருக்கிற பல்கலைக்கழகங்களில் சிறந்த பல்கலைக்கழகம் எது அப்படிங்கிறது. ஓகேவா, அப்படி பார்க்கும்போது இந்தியாவிலேயே முதலிடம் பிடித்தது அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஓகே, அடுத்தது சிறந்த பொறியியல் கல்லூரி, சிறந்த இன்ஜினியரிங் காலேஜ், இதில் முதலிடம் பிடித்தது ஐஐடி மெட்ராஸ். அடுத்தது சிறந்த ஆராய்ச்சி நிறுவனம், அதுலேயுமே முதலிடம் பிடித்தது ஐஐஎஸ்சி பெங்களூரு தான். ஓகேவா, சிறந்த மருத்துவ கல்லூரி, இதில் முதலிடம் பிடித்தது எய்ம்ஸ் டெல்லி. இந்த ரிப்போர்ட் வந்து மத்திய கல்வி அமைச்சகத்துடைய ரிப்போர்ட். இது 9வது ஆண்டுக்கான தரவரிசை. அடுத்தது இதுவுமே முக்கியமானது, இதுவுமே போன முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. ஓகே,
தமிழ்நாட்டில் தற்போது வரை உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 18. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆகஸ்ட் 15, 2024 படி பார்த்தீங்கன்னா 18 ராம்சார் தலங்கள் இருக்கு. ஓகேவா? இப்போ ஏற்கனவே 14 தான் இருந்துச்சு. இப்போ புதிதாக 4 சேர்த்துருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஞ்சராயன்குளம் பறவைகள் சரணாலயம், இது திருப்பூரில் இருக்கு. அடுத்தது கழுவேலி பறவைகள் சரணாலயம், இது விழுப்புரத்தில் இருக்கு. இதுல எல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த கழுவேலி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அடுத்தது கரைவெட்டி பறவைகள் சரணாலயம், இது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கு. அடுத்தது லாங்குட் சோலை காப்பு காடுகள், இது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு. ஓகேவா? இதை தவிர தமிழ்நாட்டுக்கு வெளியில வேற சில மாநிலங்கள்ல இருந்து சில இடங்களை ராம்சார் தலங்களா அங்கீகரிச்சிருக்காங்க. அது பார்க்கலாம். மத்திய பிரதேசத்தில் தவா நீர்த்தேக்கம், அடுத்தது கர்நாடகாவில் அங்கா சமுத்திரா பறவைகள் பாதுகாப்பு சரணாலயம், அடுத்தது கர்நாடகாவில் அகசினி கழிமுகம், அப்புறம் கர்நாடகாவில் மாகடிக்கரை பாதுகாப்பு சரணாலயம், அடுத்தது பீகாரில் நாகி பறவைகள் சரணாலயம் மற்றும் நக்தி பறவைகள் சரணாலயம். அப்போது இந்தியாவில் இந்த சுதந்திர தினம் படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 85 ராம்சார் தலங்கள் இருக்கு. ரொம்ப அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 18 ராம்சார் தலங்கள் இருக்குது. இரண்டாவது ரொம்ப அதிகமாக உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. அங்கே 10 ராம்சார் தலங்கள் இருக்குது. ஓகே, ராம்சார் தலம் அப்படின்னா என்னன்னா, 1971 ஆண்டு ஈரானுடைய ராம்சார் நகரில் ராம்சார் உடன்படிக்கை வந்து கையொப்பமாக இருந்தது. அது என்னன்னா, இப்போ எந்த இடங்கள்லாம் இயற்கைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குதோ அந்த இடத்திற்கு நம்ம ராம்சார் தலம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்து அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒப்பந்தம் தான் இது. ஓகேவா? ஒரு இடத்த ராம்சார் தலம் அப்படின்னு அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்காக உள்ளூர் அமைப்புகள், அப்புறம் மாநில அரசு, அப்புறம் மத்திய அரசு, உலக அமைப்புகள் எல்லாருமே நிதி ஒதுக்கீடு பண்ணி அந்த இடத்தை ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாங்க. ஓகே, அடுத்தது தமிழகத்தில் 18வது சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஈரோடு. ஓகே, இது முக்கியமான கொஸ்டின். அடுத்தது இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போ பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக், ஜிஐ டேக் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஒரு இடத்திற்கு ரொம்ப பிரபலமானது, அதை வைத்து இதற்கு ஜிஐ டேக் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மதுரை மல்லிக்கு ஜிஐ டேக் கிடைத்திருக்கு, டார்ஜிலிங் டீக்கு ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய பொருட்களுக்கு ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ ரொம்ப அதிகமான பொருட்களுக்கு ஜிஐ டேக் கிடைச்சது யூபி, உத்தரப்பிரதேசத்தில் தான். இரண்டாவது அதிகமாக தமிழ்நாட்டில் 58 பொருட்களுக்கு கிடைத்திருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் 75 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. ஓகே, அடுத்தது தமிழக அரசு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க யாருடைய தலைமையில் குழு அமைத்தது? இதற்கான ஆன்சர் முருகேசன். நீதிபதி முருகேசன் தலைமையில் தமிழக அரசு ஒரு குழு அமைத்திருந்தாங்க. 2022 ஆண்டு 14 பேர் கொண்ட குழுவை அமைத்திருந்தாங்க. இப்போ அந்த குழு அவங்களுடைய பரிந்துரைகளை வழங்கிட்டாங்க. அதனால தான் இது இப்போ நியூஸில் வந்திருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நீதிபதி சந்துரு தலைமையில் கூட ஒரு குழு உருவாக்கியிருந்தாங்க. அது எதற்காக அப்படின்னா, பள்ளிகளில் ஜாதிய வன்முறைகள், ஜாதி ஏற்றுத்தாழ்வுகளை பள்ளிகள்லையும் கல்லூரிகளையும் நீக்கணும் அப்படிங்கிறதுக்கான பரிந்துரைகளை நம்முடைய மாநில அரசுக்கு வழங்குறதுக்காக நீதிபதி சந்திர தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. ஓகே, அந்த குழுவுமே அவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2023-24 மகப்பேறு கால இறப்பு தமிழ்நாட்டில் எவ்வளவாக பதிவாகியுள்ளது? இதற்கான ஆன்சர் 45.5. இது என்ன அப்படின்னா, 1 லட்சம் குழந்தை பிறப்பிற்கு எத்தனை தாய்மார்கள் இறக்குறாங்க அப்படிங்கிறது தான். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் குழந்தை பிறப்பிற்கு 45.5 தாய்மார்கள் தான் இறக்குறாங்க. இது குறைவு தான். ஓகேவா? ஆனால் இதையுமே குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் அரசு இன்னும் நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே, இதில் இந்த காலகட்டத்தில் 2023-24 இந்த டைமில் விருதுநகர் மாவட்டத்தில் எந்த ஒரு இறப்புமே பதிவாகலை அப்படிங்கிறது தான். ஓகேவா? நிலையான வளர்ச்சி இலக்குகள் படி 1 லட்சம் பிறப்பிற்கு 70 இறப்புக்கும் குறைவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதையுமே குறைவாக தான் இருக்கிறோம். அடுத்தது 78வது இந்திய சுதந்திர தினத்தின் கருப்பொருள் என்ன? இதற்கான ஆன்சர் வளர்ந்த பாரதம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 78வது சுதந்திர தினத்தை தான் நம்ம இந்த ஆண்டு கடைபிடித்தோம். இதில் நம்மளுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது, வளர்ந்த பாரதம். வளர்ந்த பாரதம் அப்படிங்கிறது தான் ஹிந்தியில் விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம இந்தியாவுக்கு வல்லரசாகணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டு எது அப்படின்னா 2047 அப்படிங்கிறது. நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருப்போம், இந்தியா வந்து வல்லரசாகணும் அப்படின்ற மாதிரி. அதை தான் வளர்ந்த பாரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2047வது ஆண்டுக்குள்ளாடி நம்ம இந்தியா வந்து வளர்ந்த பாரதமாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு நம்முடைய மத்திய அரசுக்கிட்ட இருக்குது.
ஓகே, இந்த ஆண்டு கடைபிடித்தது 78வது சுதந்திர தினம். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆண்டு கடைபிடித்தது 75வது குடியரசு தினம். ஓகே, இந்த 75வது குடியரசு தினத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, வளர்ந்த பாரதம் மற்றும் பாரதம் ஜனநாயகத்தின் தாய் அப்படிங்கிறது. ஹிந்தியில் விக்ஷித் பாரத் அண்ட் பாரத் லோக்தந்திரா கி மாத்ருகா அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்தது, இந்தியாவின் 75வது குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினர் யார்? இதற்கான ஆன்சர் இமானுவேல் மேக்ரான். இவர் யாரு அப்படின்னா பிரான்ஸ் நாட்டுடைய அதிபர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே இந்தியாவுடைய 74வது குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. எகிப்துடைய அதிபர் வந்திருப்பாரு. ஓகே, அதே மாதிரி இதையுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது, எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோள் எதற்காக அனுப்பப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஊடுகதிர் ஆய்வு. அதாவது விண்வெளியில் பிளாக் ஹோல் இருக்குது, கருந்துளைகள் இருக்குது, அதிலிருந்து எக்ஸ்ரே எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்கு. அதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக தான் இஸ்ரோ அமைப்பு எக்ஸ்போசாட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை அனுப்பியிருந்தாங்க. இந்த ஆண்டுடைய முதல் செயற்கைக்கோளை இதுதான். கரெக்டாக ஜனவரி 1ஆம் தேதி அனுப்பியிருந்தாங்க. ஓகேவா? எந்த ராக்கெட் மூலமாக அனுப்புனாங்கன்னா PSLV C58 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக தான் அனுப்பியிருந்தாங்க. ஓகே, அடுத்தது, தற்போது சீனா நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோள் எது? இதற்கான ஆன்சர் A மற்றும் B, அதாவது கியோக்கியோ 2 மற்றும் சாங்கி 6. இதில் பாருங்க, நிலவை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக தான் இந்த இரண்டையுமே அனுப்பியிருக்காங்க. ஓகே, இதில் ஆப்ஷன் பாருங்க, ஐக்யூப் கோமர் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய நிலவு திட்டம். அது அவங்க சீனாவுடைய உதவி மூலமாக தான் பண்ணுறாங்க. ஸ்லிம் அப்படிங்கிறது ஜப்பானுடைய நிலவு திட்டம். ஓகே, இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா சீனா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு விண்வெளி நிலையத்தை அமைத்துட்டு இருக்காங்க. அதுக்குடைய பேர் தியாங்காங் அப்படிங்கிறது தான். இதை தவிர உலகத்துடைய முதல் மெழுகுவர்த்தி ராக்கெட், அதோடைய பேர் SR-75 அப்படிங்கிறது. மெழுகுவர்த்தியை எரிபொருளாக வைத்து அது இயங்கும். இது ஜெர்மனி தான் உருவாக்கியிருக்காங்க. ஜெர்மனியை சேர்ந்த ஹை இம்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, உலகின் இராணுவ வலிமை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 4. இது ரொம்ப முக்கியமானது. முதலிடம் பிடித்தது அமெரிக்கா, 2ஆம் இடம் பிடித்தது ரஷ்யா, 3ஆம் இடம் பிடித்தது சீனா, 4ஆம் இடம் பிடித்தது இந்தியா. அதுவே இராணுவ செலவினத்தில் முதலிடம் பிடித்தது 2023 முதலிடம் பிடித்தது அமெரிக்கா. இந்தியா 4வது இடம் பிடித்திருக்கும். அதுவே உலக ஆயுத இறக்குமதியில் 2019 2023 இந்த காலகட்டத்தில் முதலிடம் பிடித்தது இந்தியா தான். ஓகேவா? நம்ம ரொம்ப அதிகமான ஆயுதங்களை ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்குறோம். அடுத்தது, இன்னும் சில முக்கியமான ரிப்போர்ட் பற்றி எல்லாம் பார்க்கலாம். இதில் முக்கியமான ரேங்கிங்கில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதான் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அதாவது HDI இருக்குல்ல, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இதில் 2022 வரைக்கும் தான் இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்தியா 134வது இடத்துல தான் இருக்கிறோம். ஓகே, இதை தவிர நம்ம புக்கில் HDIயில் இந்தியா எந்த இடத்துல இருக்கிறோம், புக்கில் HDIயில் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படிங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல ஸ்கூல் புக்கில், அதையுமே பார்த்துங்க. ஏன்னா அதையுமே எக்ஸாமில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அடுத்தது, பத்திரிகை சுதந்திர குறியீடு, இதில் இந்தியா 159வது இடத்துல இருக்கிறோம். உலக மகிழ்ச்சி குறியீடு, இதில் இந்தியா 126வது இடத்துல இருக்கிறோம். உலக பாலின இடைவெளி குறியீடு, இதில் இந்தியா 129வது இடத்துல இருக்கிறோம். இது என்ன அப்படின்னா, ஆண்களும் பெண்களும் சமந்தானே, ஆனால் எந்த நாடுகள்லாம் அதற்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க, ஆண்களையும் பெண்களையும் சமமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரேங்கிங் தான் இது. இதில் இந்தியா வந்து 129வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது, பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாடு குறியீடு 2024, இதில் இந்தியா 39வது இடத்துல இருக்கிறோம். அமெரிக்கா தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. இது எந்தெந்த நாடுகள்லாம் பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டிற்காக அதிகமாக நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க, அதற்காக திட்டங்கள் வகுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் தான் இது. அடுத்தது, 2023 ஆண்டிற்கான உலக ஊழல் குறியீட்டில் இந்தியா 93வது இடத்துல இருக்கிறோம். முதல் இடத்துல டென்மார்க் இருக்கிறாங்க. அடுத்தது, உலக வங்கியின் 10வது சட்டப்பூர்வ பாலின இடைவெளி குறியீடு, இதில் இந்தியா வந்து 113வது இடத்துல இருக்கிறோம். இது என்ன அப்படின்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக சட்ட உரிமைகள் கிடைக்குதா அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட் தான் இது. அடுத்தது, உலக யூனிகான் தரவரிசை குறியீடு, இதில் இந்தியா 3வது இடத்துல இருக்கிறோம். முதல் இடத்துல அமெரிக்கா இருக்காங்க, 2வது இடத்துல சீனா தான் இருக்காங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் இருக்கலாம், இந்த பிக்சரில் பாருங்கள், அதில் தெரியும். இது என்னென்னா, யூனிகான் நிறுவனங்கள் எந்த நாட்டில் எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். யூனிகான் நிறுவனங்கள் அப்படின்னா $1 பில்லியன் அமெரிக்க மேலே நிதி ஈட்டுற, வருமானம் ஈட்டுற ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தான் யூனிகான் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது, 2023 உலக டிஜிட்டல் சேவை ஏற்றுமதி, இதில் இந்தியா 4வது இடத்துல இருக்கும். இது என்ன அப்படின்னா, இப்போது லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் இதெல்லாம் உருவாக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்லாம் உருவாக்கி வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்கல்ல, இது எல்லாத்தையும் தான் டிஜிட்டல் சேவை ஏற்றுமதி அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்தது ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசை 2024 இந்தியா வந்து 82வது இடத்துல இருக்கிறோம். முதல் இடத்துல ஜப்பான் தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட்டே 2-3 வாட்டி வந்து வெளியிட்டாங்க. ஜனவரியில் ஒன்று வெளியிட்டிருப்பாங்க, அடுத்தது பிப்ரவரியில் மாற்றி வெளியிட்டிருந்தாங்க, அப்படி மாற்றி வெளியிட்டிருந்தாங்க. இப்போ கடைசியாக வெளியிட்ட ரிப்போர்ட் படி இந்தியா 82வது இடத்துல தான் இருக்கிறோம். ஜப்பான் தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்தியாவிலிருந்து சேர்க்கப்பட்ட 43வது சின்னம் எது? இதற்கான ஆன்சர் மொய்தம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அசாமுடைய மொய்தம்ஸை யுனெஸ்கோடைய உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்த்துருக்காங்க. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவுடைய 46வது அமர்வு நம்ம டெல்லியில் தான் நடந்தது. ஓகேவா? இதில் என்ன சிறப்பு அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் கலாச்சார பிரிவில் சேர்த்த முதல் கட்டமைப்பு இதுதான். ஓகே, இப்போ இந்த மொய்தம்ஸ் பற்றி பார்க்கலாம். அசாம 1228 1826 ஆண்டு வரைக்கும் அகோம் அப்படிங்கிற வம்சம் தான் ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுடைய காலத்தில் இறந்தவங்களை மணல் மேடுகளில் புதைக்கிற ஒரு நடைமுறை வைத்திருந்தாங்க. அதை தான் மொய்தம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் ஒரு 90 மணல் மேடுகளை அகோம் வம்சத்துடைய தலைநகரான சராய்த்தியோ அப்படிங்கிற பகுதியில் இப்போ கூட பாதுகாத்துட்டு வராங்க. ஓகே, அடுத்தது இந்தியாவின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் எங்கு பரிசோதனை செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போ வந்தே பாரத் ரயில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையிலேருந்து பெங்களூரு, அடுத்தது சென்னையிலேருந்து திருநெல்வேலி, இந்த மாதிரி கொஞ்சம் தூரமான டிஸ்டன்ஸை இணைக்குது. அது நேரம் வந்தே மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிற நகரங்களை மட்டும் இணைக்கிற மாதிரி ஒரு சேவை. ஓகேவா? இது இப்போ முதல் முறையாக உருவாக்கி பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இதை எங்கே உருவாக்குறாங்க அப்படின்னா சென்னையில் ஐசிஎஃப் இருக்குல்ல, இன்டெகிரல் கோச் ஃபேக்ட்ரி, அதுலேயும் பஞ்சாப்ல கபூர்தலாவில் ஆர்சிஎஃப் இருக்குல்ல, ரயில் கோச் ஃபேக்ட்ரி, இந்த ரெண்டுலேயுமே இதை உருவாக்கிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ இதை பரிசோதனை பண்ணியிருக்காங்க முதல் முறையாக. எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னா சென்னையிலேருந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற பாலாஜா ரோடு இடையில பரிசோதனை பண்ணாங்க. அடுத்தது நீருக்கடியில் இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கொல்கத்தா. கொல்கத்தாவில் ஹூக்ளி நதி பாயுதுல, அதுக்கடியில் தான் இந்த மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம இந்தியாவுடைய முதல் புல்லட் ட்ரெயின் 2026 ஆண்டு செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குஜராத்துடைய சூரத் மற்றும் பிலிமோரா இந்த 2 பகுதிகளையும் இணைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தனியாக கூட கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலுமே நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அடுத்தது நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அல்லது அண்ணா நகரை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி ஹால் வசதி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே ஏசி வசதி இருக்குது, அதுக்கப்புறம் ஒய்ஃபை வசதி இருக்குது, அப்புறம் லைப்ரரி வசதி கூட இருக்குது. ஓகே, நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, அடுத்தது இந்தியாவின் முதல் கடல்சார் உயர் இலக்கு படை எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. மெரைன் ஏலைட் ஃபோர்ஸ் ஒன்று தொடங்கியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா பால்க் வளைகுடா மற்றும் மன்னார் வளைகுடா இந்த பகுதிகளில் கடல் உயிரினங்கள் திருட்டு போகாமல் இருக்கிறத பாதுகாக்கிறதுக்காக தான். ஓகே, இந்தியாவிலேயே இந்த மாதிரி தனியாக ஒரு படை இதற்காக இப்போ தான் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது தற்போது உருவான ரிமால் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஓமன். ரிமால் அப்படின்னா மணல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள விரிகுடாவில் தான் உருவாயிருக்கு. இந்த மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது இந்தியாவின் தூய்மையான நகரங்களுக்கான விருது 2023 பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரங்கள் எவை? இதற்கான ஆன்சர் இந்தூர் மற்றும் சூரத். ஏற்கனவே இதே கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இந்தூர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்குது, சூரத் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது. இந்த இரண்டுமே இந்த 2023 ஆண்டிற்கான சிறந்த தூய்மையான நகரங்களில் முதல் இடம் பிடித்திருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 2023 இந்தியாவின் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கு அதிகம் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறதில் தமிழ்நாடு 8வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது எந்த தினம் அரசமைப்பு படுகொலை தினமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜூன் 25. இப்போ பிரதமர் மோடி சம்விதான் ஹத்யா திவாஸ் அப்படின்னு இந்த ஜூன் 25ஆம் தேதியை அறிவிச்சிருக்காங்க. எதற்காக இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா 1975ஆவது ஆண்டு ஜூன் 25ஆம் தேதியை தான் அவசர நிலையை இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரகடனம் பண்ணாங்க. அந்த டைமில் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதை நினைவு கூடுற விதமாக தான் அரசமைப்பு படுகொலை தினம் அப்படின்ற மாதிரி இந்த ஜூன் 25ஆம் தேதியை வந்து நம்ம இப்போ கடைபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் ஆரம்பித்த அவசர நிலை 2 ஆண்டுகள், அதாவது 1977ஆவது ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டது.
அடுத்தது இந்தியாவின் 85வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் ஷியாம் நிகல். இதில் பாருங்க ஆப்ஷன்ஸில் இருக்கலாம் பாருங்களேன். இந்தியாவுடைய 82வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனது உப்புலா பிரினித். இந்தியாவுடைய 83வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனது ஆதித்யா சமந்த். இந்தியாவுடைய 84வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனது வைஷாலி ரமேஷ் பாபு. இவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இந்த பிரக்ஞானந்தா இருக்காங்கல்ல, அவங்களுடைய சகோதரி தான் இந்த வைஷாலி ரமேஷ் பாபு. ஓகே, இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இவங்க தான் தமிழ்நாட்டுடைய முதல் பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டர். ஓகே, அடுத்தது இவர் ஷியாம் நிகல் வந்து இந்தியாவுடைய 85வது செஸ் கிராண்ட் மாஸ்டர். ஓகே, அடுத்தது 71வது உலக அழகி போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மும்பை. இந்த ஆண்டு நம்ம இந்தியாவில் தான் நடைபெற்றது. உலக அழகி வேற, பிரபஞ்ச அழகி வேற. உலக அழகி அப்படின்னா மிஸ் வேர்ல்டு அப்படிம்பாங்க, பிரபஞ்ச அழகி அப்படின்னா மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ நடைபெற்றது உலக அழகி போட்டி, அதனால தான் நம்ம அதை பற்றி பார்க்குறோம். ஓகே, இதில் சாம்பியன் பட்டம் வென்றது யாரு அப்படின்னா செக் குடியரசு நாட்டை சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா அப்படிங்கிறவங்க. அடுத்தது இதே மாதிரி ஆஸ்கர் விருதுகள் பற்றி பார்க்கலாம். ஆஸ்கர் விருதுகள் இப்போ 96வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கியிருந்தாங்க. இது அகாடமி விருதுகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா, இது அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் வழங்கினாங்க. அதிக விருதுகள் பெற்ற படம் ஓப்பன்ஹைமர் படம். இதில் 7 விருதுகள் பெற்றிருந்தாங்க. சிறந்த படம் அது ஓப்பன்ஹைமர் தான். சிறந்த இயக்குனர் வந்து கிறிஸ்டோபர் நோலன், அதுவுமே ஓப்பன்ஹைமர் திரைப்படத்தில் அவர் இயக்குனதற்காக தான். அடுத்தது சிறந்த நடிகர் அது சிலியன் மர்ஃபி, ஓப்பன்ஹைமர் படத்தில் நடித்தது தான். இந்த பிக்சரில் பார்க்குறீங்கல்ல, அவர் தான் சிலியன் மர்ஃபி. அடுத்தது சிறந்த துணை நடிகர் இது ராபர்ட் டவுனி ஜூனியர், நம்ம அயன்மேன் இருக்கார்ல, அவர் தான் இந்த படத்தில் நடிச்சிருந்தார். இந்த ஓப்பன்ஹைமர் படத்தில் நடித்திருந்ததுக்காக தான் அவருக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இந்தியாவின் முதல் வெளிநாட்டு மக்கள் மருந்தகம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மொரிஷியஸ். அதாவது ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படிங்கிறது அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னா இங்கே குறைந்த விலைகளில் ஜெனரிக் மெடிசன் கிடைக்கும். ஓகேவா, இப்போது ஒரு மருந்துடைய விலை 1000 ரூபாய் அப்படின்னா ஜெனரிக் மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய் 200 ரூபாயிலேயே கிடைக்கும். இதனால மக்களுக்கு ஈஸியாகவே அந்த மருந்துகள்லாம் வாங்கலாம்ல, அதுக்காக தான். அப்போ ஏற்கனவே எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படிங்கிறது எது தொடர்பானது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா மக்கள் மருந்தகம். நம்ம இந்தியாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் இருக்கு. இப்போ முதல் முறையாக வெளிநாட்டில் இந்த மக்கள் மருந்தகத்தை தொடங்கியிருக்காங்க. அது எங்க அப்படின்னா மொரிஷியஸ் நாட்டில் தான். மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் திட்டம் இது பார்த்தீங்கன்னா 2008வது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. ஆனாலும் பிரதமர் மோடி பதவியேற்றதுக்கு அப்புறம் தான் இது ரொம்ப சிறப்பாக மேம்படுத்தப்பட்டது. ஓகே, அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சர்வதேச புக்கர் பரிசு 2024 வென்ற புத்தகம் எது? இதற்கான ஆன்சர் கைரோஸ். உலக அளவில் புத்தகங்கள் சிறந்த புத்தகங்களுக்கான வழங்கப்படுற மிக உயரிய விருது அப்படின்னா அது சர்வதேச புக்கர் பரிசு தான். ஓகேவா, இதை கைரோஸ் அப்படிங்கிற புத்தகத்திற்காக வழங்கியிருக்காங்க. இதை எழுதினவங்க யாருன்னா ஜென்னி ஏர்பன்பர்க் அப்படிங்கிறவங்க. இவங்க ஜெர்மனியை சேர்ந்தவங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா ஜெர்மனியை சேர்ந்த ஒருத்தங்களுக்கு இப்போதான் முதல் முறையாக இந்த புக்கர் பரிசு வந்து வழங்குறாங்க. அடுத்தது இதில் மொழிபெயர்ப்பாளருக்குமே இந்த விருது வழங்குவாங்க. இதை மொழிபெயர்த்தது யாரு அப்படின்னா மைக்கேல் ஹாஃப்மேன் அப்படிங்கிறவங்க. இவர் ஒரு ஆண். அதில் என்ன சிறப்பு அப்படின்னா முதல் முறையாக ஒரு ஆண் மொழிபெயர்ப்பாளர் இந்த விருதை பெறாரு. ஓகே, அடுத்தது சரஸ்வதி சம்மான் விருது 2023 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பிரபா வர்மா. இவருடைய ரௌத்ர சாத்விகம் அப்படிங்கிற ஒரு மலையாள புத்தகத்திற்காக தான் வழங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இந்த சரஸ்வதி சம்மான் விருது அப்படிங்கிறது இந்தியாவில் எல்லா லாங்குவேஜ்லாம் சேர்த்து, அதாவது மொத்த மொழிகளுக்கு சேர்ந்து ஒரே ஒரு விருது மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகேவா, ஆனால் சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது அப்படி கிடையாது. தமிழுக்கு தனியாக, மலையாளத்துக்கு தனியாக, ஒரியா மொழிக்கு தனியாக, இந்த மாதிரி தனித்தனி மொழிகளில் கொடுப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸாமில் என்ன முக்கியம் அப்படின்னா தமிழில் யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் யார் யாருக்கு இந்த சாகித்ய அகாடமியுடைய விருதுகள் எல்லாம் கிடைத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல சாகித்ய அகாடமி விருது இப்படி வெறுமனே கேட்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா தேவி பாரதி அப்படிங்கிற எழுத்தாளருக்கு வழங்கியிருக்காங்க. அவருடைய நீர்வழிப்படுவும் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக வழங்கியிருக்காங்க. தேவி பாரதி இவருடைய இயற்பெயர் ராஜசேகரன் அப்படிங்கிறது தான். அதே சாகித்ய அகாடமியுடைய யுவ புரஸ்கார் விருது இதை லோகேஷ் ரகுராமன் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவருடைய விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற நூலுக்காக வழங்கியிருக்காங்க. அடுத்தது இந்த யுவ புரஸ்கார் விருது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா யுவா அப்படின்னா இளைஞர் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது சிறந்த இளைஞர் எழுத்தாளர்களுக்கு தான் இதை வழங்குவாங்க. அடுத்தது பால புரஸ்கார் விருது. ஓகேவா, இது வந்து யூமா வாசுகி அப்படிங்கிற எழுத்தாளருக்கு வழங்குறாங்க. இவருடைய இயற்பெயர் வந்து மாரிமுத்து அப்படிங்கிறது தான். ஓகேவா, இவருடைய தன்வியின் பிறந்தநாள் அப்படிங்கிற நூலுக்காக தான் வழங்கியிருக்காங்க. பால புரஸ்கார் விருது இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா
குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி எழுதுவாங்கல்ல, அந்த எழுத்தாளர்களுக்கு தான் வழங்குவாங்க. அடுத்தது மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விருது 2023. இதை பெற்றது யார் அப்படின்னா கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர். இவர் இந்த பிளாக் ஹில் அப்படிங்கிற நாவலை தமிழில் கருங்குன்றம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காரு. அதற்காக தான் இவருக்கு இதை வழங்கியிருக்காங்க. ஓகேவா. அதிகமாக எக்ஸாமில் கேட்டது சாகித்ய அகாடமி விருது இது யாருக்கு வழங்கினாங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா. இதெல்லாம் கூட அவ்வளோ கேட்டது கிடையாது. ஆனால் சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கினாங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இதே எதுவுமே எழுதிடக்கூடாது. ஏன்னா அது வேற இது வேற. ஓகேவா. இதெல்லாமே தமிழுக்கானது தான். ஓகே. அடுத்தது யுனெஸ்கோ உலக பிராந்திய நினைவு பட்டியலில் தற்போது இந்தியாவிலிருந்து சேர்க்கப்பட்ட நூல்கள் இவை. இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். இப்போ மொத்தமாக 3 புத்தகங்களை யுனெஸ்கோடைய உலக பிராந்திய நினைவு பட்டியலில் சேர்த்துருக்காங்க. அந்த புத்தகங்கள் இதெல்லாம் அது யார் எழுதினாங்க அப்படிங்கிற பார்க்கலாம். ராமசரிதமானஸ் இதை துளசிதாஸ் எழுதியிருக்காரு. பஞ்சதந்திர கதைகள் இதை விஷ்ணு சர்மா எழுதியிருக்காரு. சகுரதேலோக லோச்சனா இது ஆனந்தவர்தனா எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பண்டைய காலத்திலே உள்ளது. ஓகே. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏற்கனவே 57வது ஞானபீட விருது யாருக்கு கிடைத்தது இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே. 58வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குல்சார் மற்றும் ராம்பத்ராச்சாரியா. குல்சார் இவருடைய இயற்பெயர் சம்பூரன் சிங் கல்ரா அப்படிங்கிறது. ராம்பத்ராச்சாரியா இவருடைய இயற்பெயர் கிரிதர் மிஸ்ரா அப்படிங்கிறது தான். இதில் பாருங்க, குல்சார் அப்படிங்கிறவர் ஒரு உருது மொழி புலவர். ஓகே. உருது மொழி கவிஞர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜெய்ஹோ பாட்டு இருக்குல்ல, ஏஆர் ரஹ்மானுக்கு ஆஸ்கர் அவார்டு கூட கிடைத்தது. அந்த விருது அந்த பாடல் ஜெய்ஹோ பாடல் இருக்குல்ல, அதையுமே இந்த குல்சார் அவர்கள் தான் எழுதியிருந்தார். அப்புறம் ராம்பத்ராச்சாரியா இவர் ஒரு சமஸ்கிருத அறிஞர். ஓகே. இது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மத தலைவராகவும் இருக்கிறார். ஓகே. இந்த ஞானபீட விருது தான் நம்ம இந்தியாவிலேயே இலக்கியத்திற்காக வழங்கப்படுற மிக உயரிய விருது. அது கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் இலக்கியத்திற்காக வழங்கப்படுற மிக உயரிய விருது எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்தது இந்த ஆண்டு பாரத ரத்னா விருது அது 5 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் அவங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்தியாவுடைய மிக உயரிய விருது அப்படின்னா அது பாரத ரத்னா விருது. 2வது மிக உயரிய விருது எது அப்படின்னா பத்ம விபூஷன் விருது. 3வது மிக உயரிய விருது எது அப்படின்னா பத்ம பூஷன் விருது. 4வது மிக உயரிய விருது எது அப்படின்னா பத்மஸ்ரீ விருது. இதில் இந்த பாரத ரத்னா விருது யாருக்கெல்லாம் கிடைத்தது அப்படிங்கிற பார்க்கலாம். கர்பூரி தாக்கூர் இவர் பீகாருடைய முன்னாள் முதல்வர். எல்கே அத்வானி இவர் பாஜகவுடைய மூத்த தலைவர். அடுத்தது சௌத்ரி சரண் சிங் இவர் இந்தியாவுடைய 5வது பிரதமர். அடுத்தது PV நரசிம்மராவ் இவர் இந்தியாவுடைய 9வது பிரதமர். அப்புறம் MS சுவாமிநாதன் இவர் நம்ம வேளாண் விஞ்ஞானி, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு MS சுவாமிநாதனை தான் நம்ம சொல்கிறோம். ஓகே. அடுத்தது 2024 கிராமி விருது வென்ற இந்திய இசைக்குழு எது? இதற்கான ஆன்சர் சக்தி இசைக்குழு. இப்போ இந்த ஆஸ்கர் விருதுகள், கோல்டன் குளோப் விருது, அந்த விருது வரிசையில் இந்த கிராமி விருதுமே ரொம்ப முக்கியமானது தான். மிக உயர்ந்த அளவிலான விருது தான். ஓகேவா. இதை இந்தியாவில் இருக்கிற சக்தி இசைக்குழு வந்து இப்போ பெற்றிருக்காங்க. திஸ் மொமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆல்பத்திற்காக தான் பெற்றிருக்காங்க. அடுத்தது ஃபிஃபா சிறந்த வீரர் விருது 2023 பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் லயனல் மெஸ்ஸி. ஃபிஃபா விருது பார்த்தீங்கன்னா சிறந்த கால்பந்து வீரர்கள் வீராங்கனைகளுக்கு வழங்குற விருது. இதில் சிறந்த வீரர் விருது பெற்றவங்க லயனல் மெஸ்ஸி, அர்ஜென்டினாவை சேர்ந்த கால்பந்து வீரர். அடுத்தது சிறந்த வீராங்கனை, அதாவது மகளிர் பிரிவில் இந்த விருது யாருக்கு வழங்கினாங்க அப்படின்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஐட்டானா பொன்மாட்டி அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. 2ஆம் இடம் பிடித்த நம்ம தமிழ்நாடு. ஓகே. இதில் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த போட்டி நம்ம தமிழ்நாட்டில் நடைபெற்றது. அதனால தான் இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. இது எங்கெல்லாம் நடைபெற்றது அப்படின்னா சென்னையில், திருச்சியில், மதுரையில், கோவையில். இதோடைய சின்னம் என்ன அப்படின்னா வீரமங்கை வேலு நாச்சியார் அப்படிங்கிறது தான். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதுதான். அடுத்தது 2024 ICC ஆண்கள் T20 உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இந்தியா தான் சாம்பியன் பட்டம் வென்றிருந்தோம். இதில் இறுதிப் போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா பார்படாஸ் நாட்டுடைய பிரிட்ஜ் டவுனில் கென்சிங்டன் ஓவல் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியத்தில் தான் நடைபெற்றது. ஓகேவா. இதில் பாருங்கள், இந்த ஆண்டு நடைபெற்றது ICC மென்ஸ் T20 உலகக்கோப்பையுடைய 9வது பதிப்பு. இது எந்தெந்த நாடுகள் நடத்தியிருந்தாங்க அப்படின்னா அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் தான் நடத்தியிருந்தாங்க. இதில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியா. 2ஆம் இடம் பிடித்தது தென்னாப்பிரிக்கா. அதாவது இறுதிப் போட்டியில் நம்ம தென்னாப்பிரிக்காவை தோற்கடித்து தான் சாம்பியன் பட்டம் வென்றோம். தொடர் நாயகன் விருது பெற்றவர் ஜஸ்பிரித் பும்ரா. ஆட்ட நாயகன் விருது பெற்றவர் விராட் கோலி. இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா. தென்னாப்பிரிக்க கேப்டன் வந்து எய்டம் மார்க்ரம் அப்படிங்கிறவர். ஓகே. அடுத்தது ரொம்ப முக்கியமானது கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள். மொத்தமாக
4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் டென்னிஸில் நடக்கும். டென்னிஸில் மிக உயரியது தான் இந்த கிராண்ட் ஸ்லாம் போட்டி அப்படிங்கிறது. இந்த மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடக்கும். அது நடைபெற்று முடிந்ததுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு ஓப்பன் போட்டி நடக்கும். ஓகே, அது ஃப்ரான்ஸில் நடக்கும். அதற்கு இன்னொரு பேர் ரோலாண்ட் கேரோஸ் அப்படிங்கிறது. இந்த பிக்சரில் பாருங்களேன், ரோலாண்ட் கேரோஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தில் விம்பிள்டன் அப்படிங்கிற கிராண்ட் ஸ்லாம் போட்டி நடக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் யூஎஸ் ஓப்பன் போட்டி நடக்கும். ஓகேவா, இப்போ இந்த ஆண்டில் இந்த 3மே நடைபெற்று முடிந்தது. யூஎஸ் ஓப்பன் இனிமேல் தான் நடக்கும். இந்த செப்டம்பரில் மேபி நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, முதல்ல இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடக்கும்ல, இது நடந்துச்சுல்ல, இல்லை யார் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படிங்க பார்க்கலாம். இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜானிக் சின்னர் அப்படிங்கிற ஒரு வெற்றி பெற்றிருக்காரு. இவர் இத்தாலியை சேர்ந்தவர். அடுத்தது மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரினா சபலன்கா அப்படிங்கிறவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதுவே ஆடவர் இரட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ரோஹன் போபண்ணா மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மேத்யூ எப்டன், இவங்க 2 பேருடைய அணி தான் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா ரோஹன் போபண்ணா நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்லாம் வரலாற்றிலேயே மிக வயதான நபர் ஒருத்தர் இந்த கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வெல்றது இதுதான் முதல் முறை. இவருக்கு 43 வயது ஆகுது. ஓகேவா, இந்த போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய மெல்போர்ன் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது இரண்டாவதாக பிரெஞ்சு ஓப்பன் நடக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இதற்கு இன்னொரு பேர் இருக்கு, ரோலாண்ட் கேரோஸ் அப்படிங்கிறது. ஓகே, இதில் ஆண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸ். மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது போலாந்து நாட்டை சேர்ந்த ஈகா ஸ்வேடக். இந்த போட்டி பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் தான் நடைபெற்றது. அடுத்தது விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி. இது எங்கே நடந்தது அப்படின்னா இங்கிலாந்தில் தான் நடைபெற்றது. இது மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது செக் குடியரசு நாட்டை சேர்ந்த பார்போரா கிரெக்சிகோவா அப்படிங்கிறவங்க. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது கார்லோஸ் அல்கராஸ். இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக படிச்சு வச்சிங்க. அடுத்தது இந்தியாவின் மிக நீளமான நகர்ப்புற சுரங்கப்பாதைக்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. ஓகே, இதில் பாருங்க, நகர்ப்புறத்தில் ஒரு சுரங்கப்பாதை மிக நீளமாக அமைத்திருக்காங்க. அதுக்கான அடிக்கல் வந்து மகாராஷ்டிராவில் தான் நாட்டியிருக்காங்க. இது எந்தெந்த பகுதிகளை இணைக்குது அப்படின்னா தானே மற்றும் போரிவலி, இந்த 2 பகுதிகளை இணைக்குது. இதோடைய நீளம் 12 கிலோமீட்டர். ஓகே, அதே மாதிரி இந்தியாவுடைய நீளமான கேபிள் பாலம் சுதர்சன் சேது அப்படிங்கிறது இதை குஜராத்தில் அமைத்திருக்காங்க. ஓகேவா, அடுத்தது இந்தியாவுடைய மிக நீளமான கடல் பாலம். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா அடல் சேது அப்படிங்கிற பேர். இதை மகாராஷ்டிராவில் அமைத்திருக்காங்க. எந்த கடல் அப்படின்னா அரபிக்கடலில் அமைத்திருக்காங்க. அடுத்தது உலகின் நீளமான இருவழி சுரங்கப்பாதை, இதோடைய பேரு சேலா சுரங்கப்பாதை அப்படிங்கிறது. இது அருணாச்சல பிரதேசம் மற்றும் அசாம் இந்த 2 பகுதிகளையும் இணைக்குது. அடுத்தது இந்தியாவின் முதல் உயர்த்தப்பட்ட விரைவு சாலை, இதோடைய பேரு துவாரகா விரைவு சாலை. இது ஹரியானா மற்றும் டெல்லி இந்த 2 பகுதிகளையும் இணைக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னா உலகத்துடைய மிக உயரமான ரயில் பாலம், இது செனாப் ரயில் பாலம். ஓகேவா, இது உலகத்துடைய நீளமான ரயில் பாலம் கிடையாது, உயரமான ரயில் பாலம், மிக உயரமான இடத்துல அமைந்திருக்கிற ரயில் பாலம். ஓகே, இது எந்த 2 பகுதிகளையும் இணைக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ரியாசி மற்றும் பாரமுல்லா இந்த 2 பகுதிகளையும் இணைக்குது. இது செனாப் நதி மேலே தான் கட்டியிருக்காங்க, அதனால தான் இது செனாப் ரயில் பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலத்துடைய உயரம் வந்து 359 மீட்டர், அடிக்கணக்கில் பார்க்கும்போது 109 அடி. ஓகே, இதில் பாருங்களேன், ஈஃபில் டவரே 324 மீட்டராக தான் இருக்குது. அதை விடையுமே இது பெருது தான். ஓகே, இதில் இன்னொன்று, இந்த பாலத்துடைய நீளம் வந்து 1315 மீட்டர். நமக்கு வந்து உயரம் தான் கேட்பாங்க, ஏன்னா இதுதானே உலகத்துடைய மிக உயரமான இடத்துல அமைந்திருக்குது. அதனால உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 359 மீட்டர். ரெண்டுலேயுமே கன்ஃபியூஸ் ஆகாதுங்க, நீளம் வேற உயரம் வேற. ஓகே, அடுத்தது எந்த நாட்டிலிருந்து இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் இந்திராவதி தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹைட்டி அப்படிங்கிற நாட்டில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டுச்சு. அந்த டைமில் அங்கே இருக்கிற இந்தியர்களை மீட்டு பத்திரமாக டொமினியன் குடியரசு நாட்டிற்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் ஆபரேஷன் இந்திராவதி. அடுத்தது இந்தியாவின் முதல் இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னையில் தான் நடைபெற போகுது. ஆகஸ்ட் 30 மற்றும் செப்டம்பர் 1 இந்த 2 தினங்களே நடைபெறும். அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிதி ஆயோக் அமைப்பின் 9வது நிர்வாக குழு கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பிரதமர் மோடி. எப்பவுமே பிரதமர் தலைமையில தான் இந்த நிதி ஆயோக் அமைப்புடைய நிர்வாக குழு கூட்டம் வந்து நடைபெறும். ஓகே, இது எங்க நடந்தது அப்படின்னா டெல்லியில தான் நடைபெற்றது. இதற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ இந்த வளர்ச்சியடைந்த பாரதம் அப்படிங்கிற பேரே நமக்கு சுதந்திர தினத்திலே வருது, குடியரசு தினத்திலே வருது. அதே மாதிரி இந்த நிதி ஆயோக்குடைய நிர்வாக குழு கூட்டத்திலையுமே கருப்பொருளாக வச்சிருக்காங்க. ஓகே, அதனால எது அப்படிங்கிறது நீங்க தனியாக கூட எழுதி வச்சு படிங்க.
இதில் முதல்வர் ஸ்டாலின் வந்து பங்கேற்கலை. ஒரு எக்ஸாமில் நிர்வாக குழு இதில் யாரெல்லாம் உறுப்பினராக இருப்பாங்க, நிதி ஆயோக்குடைய நிர்வாக குழுவில் யாரெல்லாம் உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. அனைத்து மாநில முதல்வர்கள், யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்கள், முக்கிய துறைகளுக்கு பொறுப்பு வகிக்கிற மத்திய அமைச்சர்கள், இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அடுத்தது 2023-24 நிதி ஆயோக் அமைப்பின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் பி. இதில் முதலிடம் பிடித்தது கேரளா மற்றும் உத்தராகண்ட். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா முதலிடம் பிடித்தது கேரளா மற்றும் உத்தராகண்ட். இவங்க 79 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. இரண்டாம் இடம் பிடித்தது தமிழ்நாடு. தமிழ்நாடு 78 புள்ளிகள் பெற்றிருக்கோம். மூன்றாம் இடம் பிடித்தது கோவா. கோவா வந்து 77 புள்ளிகள் வந்து பெற்றிருக்காங்க. இந்தியா ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 71 புள்ளிகள், 100 புள்ளிகளுக்கு மொத்தமாக உள்ள 100 புள்ளிகளுக்கு 71 புள்ளிகள் வந்து இந்தியா வந்து பெற்றிருக்காங்க. 2020-21 காலகட்டத்தில் எல்லாம் நம்ம 66 புள்ளிகள் தான் இந்தியா முழுவதுமே பெற்றிருந்தாங்க. ஓகேவா? இப்போ பாருங்களேன், இதில் முதல் உள்ளது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது. முதல் 2, 3 இந்த மூன்றுமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது எதை வைத்து இவங்க இதை கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னா சமூகம், பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் இந்த மூன்றையுமே வைத்து தான் இந்த வந்து கணக்கு பண்ணுறாங்க. கடைசி இடம் பிடித்தது பீகார். பீகார் வந்து 57 புள்ளிகள் மட்டும்தான் பெற்றிருக்காங்க. இதில் யூனியன் பிரதேசத்தில் முதலிடம் பிடித்தது சண்டிகர், இரண்டாம் இடம் பிடித்தது ஜம்மு காஷ்மீர், மூன்றாம் இடம் பிடித்தது புதுச்சேரி. அடுத்தது வறுமை ஒழிப்பு அப்படிங்கிற கேட்டகரியில் முதலிடம் பிடித்தது தமிழ்நாடு. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகள் இதற்கான கேட்டகரியில் தமிழ்நாடு 2வது இடம் பிடித்திருக்காங்க. சுற்றுச்சூழல் பராமரிப்பில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கும். ஓகே, அடுத்தது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்ட முதன்மை ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சௌமியா சாமிநாதன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு இலக்கு இருக்குது. என்ன அப்படின்னா இந்தியாவை காசநோய் இல்லாத இந்தியாவா 2025 ஆண்டுக்குள்ளாடி மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு இருக்குது. இதே மாதிரி காசநோய் இல்லாத தமிழ்நாடாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டுமே 2025 தான். ஓகே, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை 5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டு 2027-28. அடுத்தது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை 7 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டு 2030. அடுத்தது HIV மற்றும் எய்ட்ஸ் இல்லாத இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டு 2030. அடுத்தது தொழுநோய் இல்லாத இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2027. அடுத்தது அறிவால் செல் இரத்த சோகை இதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2047. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய பொருளாதாரத்தை 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தணும், இதற்கான இலக்காண்டு கூட 2030 தான். அதே மாதிரி குடிசைகள் இல்லாத தமிழ்நாடாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2030 தான். ஓகேவா? அடுத்தது அமலாக்கத்துறையின் புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராகுல் நவீன். இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய புதிய இயக்குநராக ராகுல் நவீன் அப்படிங்கிற ஒருத்தர் நியமனம் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் பண மோசடி வழக்குகளில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்கள விசாரிக்கிறது தான் இந்த அமைப்பு. ஓகே, இதே மாதிரி லோக்பால் அமைப்பு இதோடைய சேர்மன், இதோடைய தலைவராக அஜய் மாணிக் ராவ் கான்வில்கர் அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க. லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு தான் நம்ம இந்தியா முழுவதுமே மத்திய அமைச்சர்கள் அப்புறம் பிரதமர் மோடி கூட ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அதை விசாரிக்கிற அமைப்பு தான் இந்த லோக்பால் அமைப்பு. அதோடைய தலைவராக அஜய் மாணிக் ராவ் கான்வில்கர் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் இவரை ஏஎம் கான்வில்கர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதனால் எக்ஸாமில் ஏஎம் கான்வில்கர் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். அடுத்தது மத்திய உள்துறை செயலர் அப்படிங்கிற மாதிரி கோவிந்த் மோகன் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. மத்திய அமைச்சரவை செயலராக டிவி சோமநாதன் அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. மத்திய வெளியுறவுத்துறை செயலராக விக்ரம் மிஸ்ரியை நியமனம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக வினய் மோகன் குவாத்ரா அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக் கமிட்டியுடைய இந்தியாவுக்கான உறுப்பினராக நீடா அம்பானி அவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. நீடா அம்பானி தான் முகேஷ் அம்பானியுடைய மனைவி. அடுத்தது இராணுவத்தின் மருத்துவ சேவைகள் பிரிவில் முதல் பெண் தலைமை இயக்குநராக சாதனா சக்சேனா நாயர் அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. அசாம் ரைஃபிள்ஸ் படைப்பிரிவுடைய தலைமை இயக்குநராக விகாஷ் லகேரா அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ்சியுடைய தலைவராக பிரீத்தி சுதன் அவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவராக பிரபாகர் அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு சீருடை பணியாளர் கழகம் இருக்குல்ல, அதோடைய தலைவராக சுனில்குமார் அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ அடுத்த சேர்மேனாக சல்லா ஸ்ரீனிவாசலு ஷெட்டி அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தேசிய மருத்துவ ஆணையத்துடைய தலைவராக கங்காதர் அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது, இன்னும் இருக்குது. அடுத்தது
பிரிட்டன் நாட்டுடைய 58வது பிரதமராக கியர் ஸ்டார்மர் அப்படிங்கிறத நியமனம் பண்ணியிருக்காங்க. அடிக்கடி பிரிட்டன் சம்பந்தமானதெல்லாம் கேட்குறாங்க. பிரிட்டனுடைய பிரதமர் யாருன்னு கேட்டிருக்காங்க, பிரிட்டனுடைய அரசர் யார், இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க எக்ஸாமில். ஓகேவா. அடுத்தது தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண் பிரிட்டன் எம்பியாக உமா குமரன் வந்து இப்போ பதவியேற்றிருக்காங்க. அடுத்தது பிம்ஸ்டெக் அமைப்புடைய பொதுச் செயலாளராக முதல் முறையாக ஒருத்தங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அவருடைய பேர் இந்திராமணி பாண்டே அப்படிங்கிறது தான். பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது. அதாவது இந்த வங்காள விரிகுடா இருக்குல்ல, அதை சுற்றி இருக்கிற நாடுகளுடைய தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார கூட்டமைப்பு தான் இந்த அமைப்பு. அடுத்தது 16வது நிதி ஆணையத்துடைய தலைவராக அரவிந்த் பணக்காரியாவை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 16வது நிதி ஆணையத்துடைய பரிந்துரைகளை 2025 ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி மத்திய அரசு கிட்ட வந்து வழங்குவாங்க. அது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அமலில் இருக்கும் அப்படின்னா 2026 ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியில் ஆரம்பித்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இருக்கும். ஓகே. இது பாருங்க, நிதி ஆணையம் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில ஒரு பாலமாக செயல்படும். அடுத்தது 2வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை. முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் 2010 நடந்தது. இப்போ 2வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு சென்னையில் தான் நடைபெற போகுது. இந்த பிக்சரில் பாருங்களேன், ஜூனில் தான் நடைபெற போகுது. அடுத்தது இதே மாதிரி சில முக்கியமான மீட்டிங் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 இது வந்து சென்னையில் நடந்தது. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இதோடைய சின்னமாக அவங்க தா அப்படி போட்டு ஒரு அம்புக்குறியை போட்டிருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழ்நாடு நிறைய துறைகளில் முன்னேறுது அப்படிங்கிறது தான். இந்த தா அப்படிங்கிறது தமிழ்நாடை தான் அடையாளப்படுத்துது. இது ஜனவரி 7 மற்றும் 8 இந்த 2 தினங்கள்லேயும் நடந்தது, சென்னையில் தான் நடந்தது. இதில் நம்முடைய தமிழக அரசு ரூபாய் 5 லட்சம் கோடி முதலீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி ரூபாய் 6.6 லட்சம் கோடி முதலீடு நம்ம ஈர்த்திருந்தோம். அடுத்தது நேட்டோ கூட்டமைப்பில் 32வது நாடாக ஸ்வீடன் நாடு இணைந்திருந்தாங்க. ஏற்கனவே எக்ஸாமில் 31வது நாடாக இணைந்த நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது ஃபின்லாந்து தான் இணைந்திருந்தாங்க. ஓகேவா. அடுத்தது சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு, இதில் 99வது நாடாக ஸ்பெயின் நாடு தான் இணைத்திருந்தாங்க. ஓகேவா. இது பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானாவில் குருகிராமில் தான் இந்த அமைப்புடைய தலைநகர் இருக்குது, அதனால் தலைமையகம் இருக்குது. ஓகேவா. அதனால் இது நமக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் எந்த நாடு இணையலாம் அப்படின்னா எந்த நாடெல்லாம் கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் நடுவில் இருக்குதோ அந்த நாடுகள் தான் இணையலாம். ஏன்னா அங்கே தானே சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கும், அதனால் அங்கே தானே சூரிய ஒளியை உற்பத்தி பண்ண முடியும். அதற்காக அந்த நாடுகளில் இருக்கிற நாடுகள் மட்டும்தான் இணைய முடியும். ஓகே. அடுத்தது தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு, இது இப்போ சென்னையில் நடந்தது. தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 2.0 அது சென்னையில் நடந்தது. அழிந்து வரும் உயிரினங்களை காக்கிறதுக்காக ரூபாய் 50 கோடி இதில் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எஸ்சிஓ ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய 24வது உச்சி மாநாடு இப்போது கஜகஸ்தானுடைய அஸ்தானாவில் நடைபெற்றது. இதில் 10வது நாடாக இணைந்த நாடு பெலாரஸ். அதற்கு முன்னாடி 9வது நாடாக இணைந்த நாடு ஈரான். அடுத்தது 50வது G7 உச்சி மாநாடு, இது எங்கே நடந்தது அப்படின்னா இத்தாலியில் நடைபெற்றது. அப்புலியா அப்படின்ற ஒரு பகுதியில், ஃபாசினோ அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. நீங்கள் இத்தாலி அப்படிங்கிறதாவது படித்து வச்சிங்க, முடிந்தால் இந்த ரெண்டையுமே சேர்த்து வச்சுங்க. ஃபாசினோ அப்புலியா ரெண்டுமே ஈஸி தானே. ஓகே. இதில் பாருங்கள், ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் முதல் கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சீனா. எஸ்சிஓ அமைப்பு, அதாவது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, இவங்களுடைய முதல் பயங்கரவாத கூட்டு எதிர்ப்பு பயிற்சி, அதாவது கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி இப்போ நடைபெற்றது. இதற்கு பேர் என்ன அப்படின்னா இன்ட்ராக்ஷன் 2024 அப்படிங்கிறது தான். இது ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி. சீனாவுடைய ஜின்யாங் உய்கூர் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. மொத்தமாக எஸ்சியுடைய உறுப்பு நாடுகள் 10. எதெல்லாம் அது அப்படின்னா சீனா, இந்தியா, ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பெலாரஸ். நம்ம இப்போ பார்த்துருந்தோம் பெலாரஸ் மற்றும் ஈரான் வந்து 10வதாகவும் 9வதாகவும் இணைந்திருந்தாங்க அப்படின்னு. அடுத்தது சிஎன்ஜி எரிபொருளில் இயங்கும் உலகின் முதல் இருசக்கர வாகனத்தை தயாரித்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் பஜாஜ் ஆட்டோ. இந்த இருசக்கர வாகனத்துடைய பேர் வந்து ஃப்ரீடம் 125 அப்படிங்கிறது தான். சிஎன்ஜி அப்படின்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அதாவது அழுத்தப்பட்ட திரவ எரிவாயு. அடுத்தது இந்தியாவின் முதல் 24 மணி நேரம் இயங்கும் அரிசி ஏடிஎம் எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரத்தில் தான் இதை அமைத்திருந்தாங்க. இதோடைய பேர் அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் அப்படிங்கிறது. இதில் வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டு இருக்குல்ல, ஸ்மார்ட் கார்டை வைத்து நம்ம வந்து அரிசி வந்து பெற்றுக்கலாம், அதுதான்.
அடுத்தது ஸ்மார்ட் கார்டுனா ரேஷன் கார்டுடைய ஸ்மார்ட் கார்டு. அடுத்தது நீலக்குறிஞ்சி மலர் IUCN பட்டியலில் எந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அச்சுறுத்தப்பட்ட இனம், த்ரெட்டன்ட் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? நீலக்குறிஞ்சி மலர் இதை இதற்கு பயாலஜிக்கல் நேம் என்ன அப்படின்னா ஸ்ட்ராபிலாந்தஸ் குந்தியானா அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த IUCN பட்டியல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 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 இனத்தை IUCN பட்டியலில் சேர்த்துட்டாங்க அப்படின்னாலே அது கொஞ்சம் ஆபத்தான நிலைமையில தான் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 வகையான பட்டியல் இருக்குது. இதில் லீஸ்ட் கன்சர்ன் அப்படிங்கிற கேட்டகரியில் சேர்த்துட்டாங்க அப்படின்னா இதை பற்றி நம்ம அவ்வளோ கவலைப்பட வேண்டியது தேவையில்லை. இது ஓரளவு புழைச்சிக்கும் அப்படிங்கிறதான் அர்த்தம். நியர் த்ரெட்டன்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆபத்தான நிலைமையில தான் இருக்குது அப்படிங்கிறது. வல்னரபிள் அப்படின்னா இது பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது என்டேஞ்சர்ட் அப்படின்னா கொஞ்சம் ஆபத்தான நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த மூன்றையுமே சேர்த்து தான் த்ரெட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பட்டியலில் தான் இதை சேர்த்துருக்காங்க. நம்ம நீலக்குறிஞ்சி மலர் சேர்த்துருக்காங்க. அடுத்தது எக்ஸ்டெண்ட் இன் வைல்டு அப்படின்னா என்னென்னா இது இப்போ வனங்களில் கிடையாது, காடுல எல்லாம் இல்லை. இது மக்கள் தனியாக வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க அல்லது லேப்ல எல்லாம் இதை பத்திரமா வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. லேபு காப்பகங்களில் பத்திரமா வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க கொஞ்சங்களை மட்டும் அப்படின்ற மாதிரி. எக்ஸ்டெண்ட் அப்படின்னா இப்போ உலகத்தில் இந்த உயிரினங்கள் கிடையாது அப்படிங்கிறதான் அர்த்தம். ஓகேவா? இந்த நீலக்குறிஞ்சி மலர்லாம் எப்படி இதனால் அழிக்கப்படுது அப்படின்னா தேயிலை தோட்டங்கள் அப்புறம் பிற வணிக மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை அழிக்கிறாங்க. அதனால தான். அடுத்தது பொருளாதார ஆய்வறிக்கையில் 2024-25 நிதியாண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவாக இருக்கும் என கணிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 6.5 முதல் 7%. இதை உருவாக்குனது, அதாவது இந்த பொருளாதார ஆய்வறிக்கை இருக்குல்ல, எக்கனாமிக் சர்வே, இதை உருவாக்குனது யார் அப்படின்னா தலைமை பொருளாதார ஆலோசகரான வி ஆனந்த நாகேஸ்வரன் அப்படிங்கிறவர். அவரும் அவருடைய தலைமையின் கீழே சிலரும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்தியாவுடைய 18வது தலைமை பொருளாதார ஆலோசகர் யார் அப்படின்னா இவர் தான், ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள் தான். அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2023-24 இந்திய GDP வளர்ச்சி எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 8.2%. இப்போ பாருங்க, நம்ம இந்தியாவுடைய GDP வளர்ச்சி இவ்வளவா இருக்கும் அவ்வளவா இருக்கும் அப்படின்னு உலக வங்கி, IMF அமைப்பு, ஆசிய வளர்ச்சி வங்கி எல்லாருமே கணிப்பாங்க. ஆனால் கணிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் உண்மையாக எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி சொல்கிற அமைப்பு எது அப்படின்னா தேசிய புள்ளியியல் அலுவலகம் தான். ஓகேவா? அதே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. போன நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய GDP வளர்ச்சி 8.2% இருந்துச்சு. இதே மாதிரி ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6.5% இருக்குது. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இப்போ 3.35% இருக்குது. இது ரெண்டுமே முக்கியமானது. இந்தியாவில் ரெப்போ வட்டி விகிதம் மற்றும் ரிவர்ஸ் ரெப்போ வட்டி விகிதத்தை கட்டுப்படுத்துகிற அமைப்பு எது அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவின் முதல் விஞ்ஞான் ரத்னா விருது வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கோவிந்தராஜன் பத்மநாபன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அறிவியல் விருதுகள் முதல் முறையாக அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 13 துறைகளில் வழங்குறாங்க. கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி நிறைய துறைகளில் வழங்குறாங்க. 4 பிரிவுகளில் வழங்குறாங்க. விஞ்ஞான் ரத்னா, விஞ்ஞான் ஸ்ரீ, விஞ்ஞான் யுவா, விஞ்ஞான் குழு அப்படின்ற மாதிரி வழங்குறாங்க. ஓகேவா? இதில் ரொம்ப உயரிய விருது எது அப்படின்னா விஞ்ஞான் ரத்னா விருது அப்படிங்கிறது. ஹிந்தியில் ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. புரஸ்கார் அப்படின்னா விருது அப்படிங்கிறது தான். ஓகேவா? இதில் விஞ்ஞான் ரத்னா விருது பெற்றது கோவிந்தராஜன் பத்மநாபன் அப்படிங்கிறவர். இவர் ஒரு உயிரி வேதியியல் அறிஞர். இது யாருக்கு இந்த விஞ்ஞான் ரத்னா விருது வழங்குவாங்க அப்படின்னா யாரெல்லாம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் வாழ்நாள் சாதனைகள் படைத்தாங்களோ அவங்களுக்கு வழங்குவாங்க. இவர் தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதிகளை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துடைய மேம்பாட்டிற்காக அர்ப்பணித்திருக்காரு. அதற்காக தான் இவருக்கு வழங்குறாங்க. அடுத்தது விஞ்ஞான் ஸ்ரீ விருது. இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் சிறந்த பங்களிப்பு நல்குவோருக்கு வழங்குவாங்க. இது இந்த முறை 13 பேருக்கு வழங்குவாங்க. அடுத்தது விஞ்ஞான் யுவா விருது. இது யாருக்கு? யுவா அப்படின்னா இளைஞர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். சிறந்த இளம் ஆராய்ச்சியாளருக்கு இதை வழங்குவாங்க. இந்த ஆண்டு 18 பேருக்கு வழங்குறாங்க. அடுத்தது விஞ்ஞான் குழு விருது. இது பார்த்தீங்கன்னா சிறந்த பங்களிப்பை வழங்குற 3 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்களுக்கு வழங்குவாங்க. இந்த முறை சந்திராயன் 3 திட்டக்குழுவுக்கு தான் இதை வழங்கியிருக்காங்க. இதை தேசிய விண்வெளி தினமான ஆகஸ்ட் 23 இந்த விருதுகள் எல்லாமே வழங்கியிருந்தாங்க. அடுத்தது ஐநா சபை எந்த ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்தது? இதற்கான ஆன்சர் 2026. இதில் பாருங்க, 2026வது ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக ஐநா சபை அறிவிச்சிருக்காங்க.
2025வது ஆண்டை இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதாவது சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு அப்படின்ற மாதிரி ஐநா சபை அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு அப்படிங்கிறது என்ன ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போன ஆண்டு சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு. அப்போ இந்த ஆண்டு எதற்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்தது 2024வது ஆண்டு தமிழகத்தில் காட்டு யானைகளுடைய எண்ணிக்கை 3063ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கு. யானைகளுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கிற பகுதி எது அப்படின்னா நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலைகள் காப்பகம் அங்கே தான். அடுத்தது புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறை எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஜூலை 1ஆம் தேதி தான் வந்துச்சு. ஓகேவா? இதில் நம்ம எக்ஸாமில் என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம் 1860 இதுக்கு மாற்றுதலாக இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு, எதற்கு மாற்றுதலாக இது கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். இந்திய தண்டனை சட்டம் 1860, அதாவது இந்தியன் பீனல் கோட் 1860 இதற்கு மாற்றுதலாக தான் பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898 இதற்கு மாற்றுதலாக தான் பாரதிய நாகரிக் சுரக்ஷா அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது இந்திய சாட்சிய சட்டம் 1872 இதற்கு மாற்றுதலாக தான் பாரதிய சாட்சி அதிநியம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே, இதெல்லாம் நமக்கு பொறுத்துகையில் கேட்கலாம். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல சாட்சிய சட்டம், இதுலேயும் சாட்சி இருக்குது இதுலேயும் சாட்சி இருக்குது. எவிடன்ஸ் அப்படின்னா சாட்சி அப்படிங்கிறதான் அர்த்தம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது குற்றவியல் அப்படிங்கிற வார்த்தையும் நாகரிக் அப்படிங்கிறதையும் நம்ம இணைக்கலாம். கிரிமினல் அப்படிங்கிறதையும் நாகரிக் அப்படிங்கிறத இணைக்கலாம். எப்படின்னா நாகரிகமாக இருக்கிறவங்க குற்றம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இங்கே தண்டனை அப்படிங்கிறதையும் நியாயம் அப்படிங்கிறதையும் இணைக்கலாம். பீனல் அப்படின்னா தண்டனை தான், அந்த பீனலையும் இந்த நியாயத்தையும் நம்ம இணைக்கலாம். என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது தானே, அதுதான் நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக படித்து வச்சுக்கிங்க. அடுத்தது நம்ம இந்தியாவுடைய இராணுவ தளபதி யார், கடற்படை தளபதி யார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியாவுடைய 30வது இராணுவ தளபதியாக உபேந்திர துவேதி பதவியேற்றிருந்தார். இந்தியாவுடைய கடற்படை தளபதி இப்போ யார் அப்படின்னா தினேஷ் திரிபதி அப்படிங்கிறவர். இந்தியாவுடைய விமானப்படை தளபதி யார் அப்படின்னா விவேக் ராம் சௌத்ரி அப்படிங்கிறவர். இந்தியாவுடைய முப்படைகளுடைய தலைமை தளபதி யார் அப்படின்னா அனில் சௌஹான் அப்படிங்கிறவர். இந்தியாவுடைய கடலோர காவல்படையோடைய தளபதி யார் அப்படின்னா ராகேஷ் பால் அப்படிங்கிறவர். இப்போ இவர் ரீசெண்டாக மரணம் அடைந்துட்டார். ராகேஷ் பால் ரீசெண்டாக மரணம் அடைந்துட்டார், அதனால் அது கூட எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்தது தமிழ்நாட்டுடைய முக்கியமான அகழாய்வு தலங்கள் அது எந்தெந்த இடங்களில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இந்த ஆண்டு புதிதாக தமிழக அரசு சார்பில் 4 அகழாய்வு தலங்கள் இருக்குது. அகழாய்வு அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சென்னனூர், தென்காசி மாவட்டத்தில் திருமால்புரம், திருப்பூர் மாவட்டத்தில் கொங்கல் நகரம், கடலூர் மாவட்டத்தில் மரங்கூர். இதெல்லாம் இந்த ஆண்டுகள் புதிதாக மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே நடைபெற்று வர அகழாய்வுகள் 4 இடங்களில் சிவகங்கையில் கீழடி, திருவண்ணாமலையில் கீழ் நமண்டி, விருதுநகரில் வெம்பக்கோட்டை, புதுக்கோட்டையில் பொற்பனை கோட்டை. ஓகேவா? இதெல்லாம் பொறுத்துகையில் கேட்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த தமிழக அரசுடைய திட்டங்கள் இன்னும் பார்க்கல, அது தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி எக்ஸசைஸ் எல்லாமே பார்க்கல, கூட்டு பயிற்சிகள் பற்றி எல்லாமே இன்னும் நிறைய பார்க்கல, அதெல்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ், ஏபிபி எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.